வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நாம ஈசா இன்ஃபோ தமிழ் சேனல்ல பார்க்க போற படம் என்னன்னா 3BHK. 3BHK படத்துல சரத்குமார், தேவயானி, சித்தார்த், யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருக்காங்க. எலிவலையா இருந்தாலும் தன் வலை வேண்டும்னு நினைக்கக்கூடிய மனநிலை படைத்தவர் தான் இந்த சரத்குமார். தனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு வேணும், அதுதான் தன்னுடைய அடையாளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில கிட்டத்தட்ட ஒரு 40-50 வயதுடைய ஒரு நபரா இந்த ஒரு குடும்ப தலைவரா தனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய முயற்சிகள் எடுப்பாரு. அதுல அவர் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிட்டு போற மாதிரி நிறைய நிகழ்வுகள் குடும்பத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில எப்படியெல்லாம் அவருடைய பையன் 12ஆம் வகுப்புல மார்க் குறைவா எடுப்பாரு. அதுக்காக அவர் வீடுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை மீண்டும் அவர் அந்த பையனை காலேஜில் சேர்க்கறதுக்காக செலவு செய்வார். இப்படி அடுத்தடுத்து நிறைய ஒரு வீட்டுக்காக சேர்ப்பாரு, அந்த பணம் திரும்பவும் வேற விதமா செலவாயிரும். வீட்டுக்காக அந்த பணத்தை சேர்ப்பாரு, அந்த பணம் திரும்பவும் வேற விதமா செலவாயிரும். இப்படியே தான் அந்த படத்தோட கதைகள் இருக்கும். கடைசியில ஒரு வீடு வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோடைய ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். இந்த படத்தை கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பார்க்கலாம். சூரிய வம்சம் படத்துல நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஒரே பாட்டுல அந்த பெரிய கோடீஸ்வரரா ஆயிடுவாங்க, தேவயானி கலெக்டரா ஆயிடுவாங்க, சரத்குமார் நிறைய பஸ்ஸுக்கு ஓனர் ஆயிடுவாரு. அது ஒரு கற்பனை. ஆனா இது ஒரு நிஜத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படியெல்லாம் ஒவ்வொரு படியா முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறத இந்த படம் ரொம்பவே நம்ம கண் முன்னாடி கொண்டு வரும். கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு முறை பாருங்க. உங்களோட மனதில் உள்ளதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பார்க்கலாம். இதுல ஆர்ட் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 2006 இருந்து 2027 வரைக்கும் எப்படியான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பாரு. 2006, 2010, 2015, 2017 அப்படியே 2027 வரைக்கும் அவர் காட்சியில் அமைச்சிருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் ஓரளவுக்கு அதில் வேலை பார்த்துருக்காங்க. படம் ஐயா படத்துல வர சரத்குமார் மாதிரி சரத்குமார் ரொம்ப அமைதியாவே இருப்பாரு. சித்தார்த்தோட நடிப்பு அருமையா இருக்கும். தேவயானி ஒரு சிறந்த குடும்ப தலைவியா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமா இருக்கும். கண்டிப்பா அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. நாம மீண்டும் வேற ஒரு திரை விமர்சனத்துல பார்ப்போம். நன்றி.